மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா பல்வேறு கட்சிகளும் பெரும்பான்மையான பொதுமக்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயத்துக்கு அவங்க நீதி விசாரணை வேணும்னு வலியுறுத்திட்டு வராங்க. இதை பத்தின அறிவிப்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற தாஜ் ஹோட்டல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசினாங்க. இந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதுல ஜெயலலிதாவோட உடலை அவங்க எம்ஃபார்மிங் பண்ணதா ஒத்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க வளர்ன விஷயத்தை எல்லாமே பிரான்ஸ் தமிழச்சியும் ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். அதனால் இந்த டாக்டர் சொல்கிற விஷயத்துலேருந்து அது அவருடைய பேச்சில் நிறையா முரண்பாடுகள் இருக்குது. அதை குறித்து நம்ம பார்ப்போம். அவருடைய ஸ்பீச் நான் கவனித்து கேட்டதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட அறைக்கு வெளியில் நின்று, அதாவது கண்ணாடிக்கு வெளியில இருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பார்த்தாருன்னு சொல்லி அந்த டாக்டர், லண்டன் டாக்டர் சொல்கிறார். ஆனால் ஆளுநர் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது 3 முறை சந்தித்தார். ஒரு முறை அக்டோபர் 1, 2016, அப்புறம் அக்டோபர் 22 அதே மாதிரி சந்தித்தார். அதோட டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தகவல் வரும்போது அங்கே நேர்லேயே போய் அஞ்சலி செலுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தார். ஆனால் இந்த அக்டோபர் 1லையும் அக்டோபர் 22லையும் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் ஜெயலலிதாவை நேரடியாக சந்திச்சிங்களா அப்படின்னும்பொழுது அவர் இல்லைன்னு சொன்னார். அதுக்கான ஆதாரங்கள், பத்திரிகைகள் எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் ரிச்சர்ட் எப்படி ஒரு பொய் சொல்கிறார்? அது ஒன்று. ரெண்டாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அங்கே ஜெயலலிதா இருந்த அறையில் கேமராலாம் ஏதோ பொருத்தப்படலைன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போலோவில் இயல்பாகவே முதல் மாடி 2ஆம் மாடியில் எல்லா இடத்துலையும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கோம். அது ஜெயலலிதா இருக்கிறது வருவதற்கு முன்பே அப்படிதான் இருந்தது. அதாவது நுழைவு வாயில், முக்கியமான இடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புக்குள்ள கவனிக்கப்பட்டிருந்த இடம். ஆனால் என்று 2வது தளத்தில் போய் ஜெயலலிதாவை வச்சாங்களோ அங்கே இருந்த கேமராங்களாம் கைட்டப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மினிஸ்டர் பாதுகாப்பு கண்காணிக்கணும், ஆட்கள் நடமாட்டம் எல்லாத்தையும் பார்க்கணும், தீவிரவாதிகள் ஊடுறாங்களா எல்லாமே பார்க்கணும், கண்காணிக்கணும், கேமராக்கள் இருக்கணும். ஆனால் ஜெயலலிதா விஷயத்துல எல்லாமே தலைகீழாக நடக்குது. இப்போ நம்ம அதையும் விட்டுருவோம். இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்காரனை இன்னும் வச்சுட்டு எல்லாத்தையும் நிரூபிக்க முற்படுறாங்களா? இதே சசிகலா நினைச்சாக்கா அப்போலோவுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து வெளியேறிய வீடியோ பதிவு செய்யப்பட்டு இருக்கோம். எப்போதுமே அந்த காட்சியை வெளியிடலாமே. அப்போ அதை வெளியிடத்துக்கு ஏன் தயங்கணும்? ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அப்போலோவுக்குள் கொண்டு செல்லும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அப்போலோவும் அந்த காட்சியை வெளியிட விரும்பலை. ரெண்டாவது, அவங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே செயலிழந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. ஆக அவங்க ஜெயலலிதா எனக்கு கிடைத்த தகவலின்படி மூளை சாவு அடைஞ்சிடுச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களால இந்த சூழலில் மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செப்டம்பர்லேயே அந்த அந்த தகவல் கிடைச்ச அந்த 22லேருந்து 28க்கு உட்பட்ட தேதிக்குள்ளே தான் அவங்க இறந்துருக்கணும். ஆக இந்த தகவல்களை மறைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த டாக்டர் உணர் விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, இந்த பிணங்களுக்கு அந்த ட்ரீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் டயானாவுக்கும் அந்த இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப பரவலான ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இவர் இந்த மாதிரி தமிழக மக்களிடம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான கருத்துன்ற மாதிரி நம்ப வைக்க முற்படுறார். இதில் தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு டாக்டர் பேசுகிறதால எதுவும் உண்மையாயிடாது. குறைஞ்சபட்சம் சசிகலா எந்த விதத்துலையும் இதை நிரூபிக்கவே முடியாது. இது வதந்தியோ எதுவுமே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு படுகொலையை அரசு ஆதரவுடன் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ஜெயலலிதா கொலையை குறித்து மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஜெயலலிதாவை எதுக்காக இவங்க படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் யாருமே போகல.
இது நம்ம பேசணும்னா ஜெயலலிதா என்ன காரணத்துக்காக இவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்லங்க. அதை வந்து ஜெயலலிதாவுடைய தேர்தலுக்கு பிறகுதான் வந்து மத்திய அரசுக்கு வந்து அதாவது மோடிக்கு வந்து ஜெயலலிதா மேல ஒரு பயங்கரமான அதிருப்தியில இருக்கிற டைம்ல தான் வந்து தமிழ்நாட்டில் கலவரம் உருவாக்குறதுக்கு சுவாதி படுகொலை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து ராம்குமார், அப்புறம் ராம்குமாரே வந்து அவனுடைய நாளைக்கு ஜாமீன்ல வரனா முன்தினம் வந்து இவன் வெளியூட்ட ஆபத்துன்னு சொல்லி அவனையும் வந்து படுகொலை செய்றாங்க. இதுதான் வந்து ஜெயலலிதாவுக்கு அதிருப்தி வருது. மத்திய அரசு வந்து அந்த தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி தன்னுடைய இதுல வந்து தலையிடுதுன்ற மாதிரி ரொம்ப ஒரு பதட்டமான சூழல்ல ஒரு தீவிரமான ஒரு டெல்லியில தொலைபேசியோட உரையாடலாம் நடந்திருக்கு. இதை வந்து ஆனந்த விகடன்ல வந்து அந்த வார்த்தையிலே தகவல் வந்திருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்ப மக்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து மறந்துருக்கலாம். 2 மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்ற இதெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து மிக துணிச்சலா வந்து லண்டன்ல இருந்து வந்து இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை, அதாவது ஒரு ஆளுநர் வந்து நேரடியா வந்து ஜெயலலிதாவை பார்த்தேன்னு சொல்லி இப்படி அப்பட்டமா பொய் பேசுறாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆளுநர் வந்து இதே ஆளுநர் வந்து நான் பார்க்கலன்னு சொல்றாரு, இவர் வந்து பார்த்தாருன்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக நிறையா பேசப்பட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து எல்லாமே தொடர்ந்து திசை மாற்றம் செய்யறதுக்காக ஏதோ நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எண்ணெய் இது கழிவுகளை வந்து ஊற்றி அந்த மாணவர் போராட்டத்தில் தமிழக காவல்துறை செஞ்ச அராஜகம் பொறுக்கித்தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு எண்ணெய் கழிவை வந்து பரவலாக பேசப்பட வச்சுது. அதுக்கு பிறகு இப்போ வந்து எண்ணெய் கழிவை மறக்கடிக்கிறதுக்கு இப்போ சசிகலா முதல்வர் அவர்த்த குறித்து பேசப்பட்டு இருக்கு. சசிகலா முதல்வர் போறதை பத்தி பேசிட்டு இருக்க நேரத்துல வந்து அவருடைய கணவர் வந்து அப்போலோல போய் அட்மின் ஆயிருக்காரு நெஞ்சுவலி காரணமா. அதை யாராவது ரொம்ப பரபரப்பா பேசணும்னு பார்த்தா எல்லாம் வந்து கிண்டலாவும் நக்கலாவும் பேசிட்டு அந்த ரொம்ப இழிவாக அந்த குடும்பத்தையே ரொம்ப கேவலமா பேசுற நிலைமைக்கு இணையத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல வந்து நாளைக்கு வந்து சசிகலா பதவியேற்பு நடக்கிறதா இருந்தது. ஆனா கவர்னர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார். அவரு டெல்லியில அவருக்கு என்னத்தை சொன்னாங்கன்னு தெரியல. அவர் நேரா தமிழ்நாட்டுக்கு வரல, அவருக்கு பம்பாய் பக்கம் போயிட்டாரு. ஆக நாளைக்கு வந்து சசிகலாவுடைய பதவியேற்பு விழா நடக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் வந்து மத்திய அரசு திட்டத்தோட தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுல இருந்து வந்து நம்ம என்னன்னா தொடர்ந்து நம்ம இந்த 3 மாதங்களாக என்ன நடந்தது, இப்போ திடீர்னு வந்து ஏன் வந்து சசிகலா வந்து தன்னை வந்து ஒரு பரிபூர்ணமாக புனிதமான ஒரு பெண்ணாக முற்படுறதுக்கு பல அப்போலோ எல்லாருமே வந்து தனக்கு ஆதரவாக வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன் பேச வைக்கிறாங்க. இதே வந்து இது ஜெயலலிதா இறந்த உடனே பல கேள்விகள்லாம் எழுப்பப்படும் பொழுது அல்லது ஜெயலலிதா உயிரோடன் இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்டோபர் நவம்பர்ல இந்த விஷயத்தெல்லாம் இவங்க செய்யல. ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாசத்துலாம் வந்து ஜெயலலிதா வந்து எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அதாவது மத்திய அரசு திட்டத்துக்கு வந்து நான் உடன்படுறேன்னு சொல்லி அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து கையெழுத்து ஜெயலலிதா போட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஆக ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் அப்போலோக்குள்ள போயிட்ட பிறகு தானே தனக்கு எதிராக மாறிட்டாங்களா அப்படின்னு நிறைய மர்மங்கள் இன்னமும் நிறைய இருக்கு. இதுல இருந்து மக்கள் வந்து விழிப்பாக இருந்து இன்னும் வந்து சசிகலா அல்லது அந்த சசிகலா அரசை மோடியின் அரசை கடுமையாக நம்ம தொடர்ந்து விமர்சனத்துக்கு உட்படுத்திட்டே இருப்போம். நிறைய குற்றவாளிகள் வந்து குற்றத்தை மறைப்பதற்கு எந்த வார்த்தைகள் வேண்டாம், அலங்கார வார்த்தைகளை மக்களை வந்து ஏமாற்ற முற்படலாம். ஆனால் வந்து இந்த அப்படிப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அந்த இவர்களுடைய சதி திட்டத்தை வந்து விழிப்போட நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.